வழியில் இதுமாரி பணம் கட்டக்கூடிய மக்கள் வரக்கூடிய இடத்துல இதுமாரி இடையூறாக போட்டுட்டு இருந்தால் நாளைக்கு ஏதாவது விபத்து நடந்தால் யார் பதில் சொல்கிறது? யாருமே இல்லை. வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலாவது ஏதாவது செய்வாங்க, யாருமே இல்லை. அங்கே கீழே வழியில் ஒயரு கேபிள்லாம் போட்டுக்கிட்டு யாரும் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு சார். யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது? மாதம் தேதி அமௌண்ட்டு தேதி போட்டுருங்க. 145 ரூபா அமௌண்ட்டு. $150 இருக்குது. அது இல்லாமல் 3ஆம் மாதம் வந்து கேட்டேன். ஏதோ தீபாவளிக்காக டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபைன் போட்டு கட்டியிருக்கேன். அந்த ஃபைனுக்கு என்ன நடவடிக்கைன்னு தெரியல. அதுக்கு என்ன செய்வோம்? ரெக்கார்டு வச்சிட்ருக்கேன். பழைய இதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லி யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? ரெண்டு பேர் 2024 2 பேரும் ஆர்ச்சி சார்ஜஸ் 130 ரூபா, சிஜிஎஸ்டி 111 ரூபா 70 பைசா, எஸ்ஜிஎஸ்டி 11 பைசா, மொத்தம் 153 ரூபா. 2024 நம்பர் வந்து 012720071558. அதுக்கு ஃபைனு. அதில் ஆரம்ப காலத்தில் ஃபைன் வந்து 60 ரூபா இருந்தது. இப்போ 106 ரூபா, 107 ரூபா. 1558க்கு. இது கவர்மெண்ட்டு அரசாங்கம் விடுமுறை அளித்து அந்த நாளுக்கு வந்து மக்களுக்கு பணி செஞ்சவங்களுக்கு அரசாங்கம் விடுமுறை கொடுத்துச்சு.
அது கேட்டதுக்கு ஆஃபீஸ்லேயும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. பதினொன்று 10/2024 106 153 ரூபா 10 260 ரூபா 2/11/2024. இப்போ அதேமாரி போன மாதம் வந்து கேட்டதுக்கும் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து கேட்குறேன், அதுக்கும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. இன்னைக்கு கட்டின ரசீது. யார்கிட்ட சார் முடிவு எடுக்கிறது? சொல்லுங்கள், யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது? அந்த ஒரு நாள் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸு இப்போ இதுக்கு இந்த இடத்துக்கான மாம்பழத்துக்கான கண்ட்ரோல் வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ் வள்ளுவர் கோட்டைனா அதுக்கு தனியாக இருக்கா என்னென்னு இருக்கா? இல்லை இபி ஆஃபீஸ் வள்ளுவர் கோட்டை அந்த தனி டேங்க் பக்கத்தில் அது எஸ்சி ஆஃபீஸா? அது வந்து இது எஸ்சி வந்து என்ன கண்ட்ரோல் வருது? எஸ்சி சென்ட்ரலா சார்? ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கலாம் சார். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தடையும் அரசாங்கம் வந்து மின்சார வாரியத்தில் வேலை பார்க்க லீவ் கொடுது. ஆனால் கம்ப்யூட்டரில் வந்து எக்ஷன் ஆக மாட்டேங்குது. அதுக்கு நான் அபராதம் கட்ட வேண்டியதாக இருக்குது. இப்போ 106 ரூபாய்க்கு 153 ரூபா அபராதம். பொதுமக்கள் மின்சார வாரியம் எனக்கு சரி செய்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.